Hello students, இன்னைக்கு previous year question discussionல நம்ம பார்க்க போற chapter atoms. So மெயினா இந்த chapterல என்னெல்லாம் கவர் பண்ணிருக்காங்கன்னா alpha particle scattering, Rutherford and Bohr model. Bohr model இருந்து நம்ம radius, velocity and energy of the nth orbit கண்டுபிடிச்சிருப்போம். So அதுல இருந்து பேசிக்கா கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரொம்பவே முக்கியமான டாபிக் energy level and hydrogen spectral theories. So இதுல இருந்து தான் majority of the questions கேட்டிருக்காங்க. மோஸ்டா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா லாங்கஸ்ட் wavelength, ஷார்ட்டஸ்ட் wavelength, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த லைமன், செகண்ட் லைன் ஆஃப் த பால்மர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு கிவன் டேட்டா எப்படி எடுக்கணும், கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக நம்ம சேனலில் நீட் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் குவரிஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். We'll see the first question. When an alpha particle of mass m moving with the velocity v bombards on a heavy nucleus of charge Ze, its distance of the closest approach from the nucleus depends on ms. So Rutherford scattering experimentல இருந்து question கேட்டிருக்காங்க. So first அதோட diagram எடுத்துடலாம். So இங்க நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருப்போம். Initially, infinite number of alpha particles project பண்றாங்க and you can see alpha particles எல்லாமே different angle scatter ஆகுது. அதுலயும் இந்த alpha particle பாருங்க, இந்த alpha particle perfect straight வந்து அதோட பாத்தை perfect retrace பண்ணுது. And also இந்த alpha particle மட்டும்தான் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல போயிருக்கும். So distance between this alpha particle and nucleus, you call it as a distance of a closest approach. அதுதான் இங்க கேக்குறாங்க. அப்போ இந்த ஆல்பா பார்ட்டிகல் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ இனிஷியலா இந்த ஆல்பா பார்ட்டிகல் இங்க இருக்கும்போது ஒரு ஹை வெலாசிட்டியில வந்துட்டு இருக்கும். அப்போ இட் வில் ஹாவ் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி. பட் பக்கத்துல வர டியூ டு த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த கைனெட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு இந்த பாத்தை ரீட்ரேஸ் பண்ணும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி எகெயின் கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த ப்ராசஸ்ல நமக்கு எனர்ஜி கன்சர்வ் ஆகுது. தட் இஸ் kinetic energy தான் potential energy convert ஆகுது. Again potential energy தான் kinetic energy convert ஆகுது. So kinetic energy is equal to potential energy எடுத்துக்கலாம். இங்க பார்க்குற potential energy வந்து electrostatic potential energy. அப்போ அதோட ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 1 by 4 pi epsilon naught charge q1 q2 by r. இந்த distance r தான் distance of a closest approach r naught. And kinetic energyக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். That is half mv square. Okay. So, அப்ப இங்க பாருங்க, இந்த questionல அவங்க equation கேட்கல. They asking the relation between the distance of the closest approach and mass. அப்ப இங்க பார்க்கலாம் m-உம் r-உம் inversely proportional இருக்கு. மத்த எல்லா டேர்மும் constant. அப்ப அப்படியே அதை விட்டுறலாம். அப்போ m is inversely proportional to r0 னு சொல்லலாம். or else r0 is inversely proportional to m னு சொல்லலாம். So, we'll check the option. Option 4 is the right answer. We'll see the second question. It's a theory question. For which one of the following Bohr model is not valid? So among this option, எந்த ஆப்ஷன்ல Bohr model is not valid னு கேக்குறாங்க. So இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். என்ன கண்டிஷன் பார்த்தோம்னா, Bohr மாடலுக்கு எப்பவுமே எலக்ட்ரான் ஒன்னே தான் இருக்கணும். It has to be only one electron. Suppose more than one electron இருந்துச்சு அப்படின்னா Bohr model is not valid for that element. So அதை வச்சு தான் ஒவ்வொரு கண்டிஷனா பார்க்க போறோம். So first option நம்ம பார்க்கலாம், ionized helium atom. So first of all helium ஓட formula எழுதிடா, that is 2 and 4. எனக்கு இங்க atomic number 2, that means number of protons and electrons ரெண்டுமே 2 தான் இருக்கு. So initially எனக்கு இங்க electron 2 இருக்கு. But ionized helium atom அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். So ரெண்டு எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா Bohr மாடல்ல வேலிட் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 1 கிடையாது. செகண்ட் ஒன் பார்ப்போம், டியூட்ரான். ஸோ டியூட்ரானுக்கு 1h2 வரும். ஸோ இங்கே வந்து 1 இருக்கு, தட் மீன்ஸ் 1 ப்ரோட்டான் அண்ட் 1 எலக்ட்ரான், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டும் வேலிட் தான். அண்ட் கமிங் டு த தேர்ட் ஆப்ஷன், நமக்கு நியான் இருக்கு. ஸோ நியானுக்கு அட்டாமிக் நம்பர் 10 அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 20. அப்போ இங்க எனக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இங்க அயனைஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவுட் ஆஃப் 10 எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். இருந்தாலும் பேலன்ஸ் 9 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ மோர் தென் 1 எலக்ட்ரான் இருந்தாலே Bohr model is not valid அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்க எனக்கு 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் வேலிட்.
அப்போ right answer is option 3. அடுத்த question பார்க்கலாம். The ratio of kinetic energy to the total energy of an electron in a Bohr orbit of a hydrogen atom is. So இந்த மாதிரி question ரெண்டு விதமா approach பண்ணலாம். First one equation எடுத்து அதை compare பண்ணி நம்ம work out பண்ணலாம். Or else simple ஒரு ratio ஓட relation ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த relation படி தான் நான் approach பண்ண போறேன். That will be easy. So ratio என்னன்னா potential energy is to kinetic energy is to total energy. That is minus 2 is to 1 is to minus 1. Okay. So இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Ratio of kinetic energy to the total energy. அப்போ kinetic energy க்கும் total energy க்கும் comparison கேட்குறாங்க. So அதை relate பண்ணலாம். Kinetic energy by total energy is equal to 1 by minus 1. So we'll see the option. Option 2 is the right answer. Next one, இந்த question last question அதே pattern தான். So first நம்ம ratio எடுத்துடலாம். Potential energy is to kinetic energy is to total energy. That is minus 2 is to 1 is to minus 1. So, இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா total energy of an electron in an atom in an orbit is minus 3.4 electron voltனு கொடுத்துட்டாங்க. So, they have given the total energy and they asking kinetic and potential energy. So, first நம்ம kinetic energy compare பண்ணலாம். இங்க பாருங்க ரேஷியோல total energy எனக்கு minus 1 இருந்துச்சுன்னா kinetic energy plus 1 இருக்கு. அப்போ சைன் மட்டும்தான் மாறுது. அப்போ இங்க total energy they have given it as minus 3.4 electron volt. அப்போ kinetic energy எனக்கு என்னவா இருக்கும்? Kinetic energy is equal to plus 3.4 electron volt. அப்படியே நம்ம வந்து ஆப்ஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் எதுன்னு ஆப்ஷன் 1 and 4 மட்டும்தான் எனக்கு plus 3.4 electron voltல இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம potential energy கண்டுபிடிக்கணும். ஸோ டு ஃபைண்ட் த potential energy எனக்கு potential energy total energy நான் கம்பேர் பண்ண போறேன். If you want நீங்க potential and kinetic compare பண்ணா that also will be right. Okay. So நான் potential energy by total energy எடுத்துக்கிறேன். That is equal to minus 2 by minus 1. So minus minus cancel ஆயிரும். அப்போ potential energy is equal to twice that total energy. Total energy value என்ன? Minus 3.4 electron volt. So இதை calculate பண்ணோம்னா minus 6.8 electron volt கிடைக்கும். அப்போ பாருங்க kinetic energy plus 3.4 electron volt and potential energy is minus 6.8 electron volt. So we'll check the option. Option 4 is the right answer. Okay, இப்போ வீடியோட next session நம்ம பார்க்க போறோம். That is hydrogen spectral series. So இந்த pattern பொறுத்த வரைக்கும் questions ரொம்ப சிம்பிளா இருக்கும் and answer ஈஸியா கிடைச்சிரும். But the thing is given data எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். So இப்போ question பார்ப்போம். Ratio of the longest wavelength corresponding to the Lyman and Balmer series in the hydrogen spectrum. So first of all hydrogen spectral series நம்ம எடுத்துக்கலாம். So இது already நம்ம பார்த்திருப்போம். இதுல lyman அப்படின்றது என்னன்னா இன்னைக்கு இனிஷியல் ஸ்டேட் எங்க வேணாலும் இருக்கலாம். that is 3, 4, 5, 6, 7 எந்த ஸ்டேட்ல வேணாலும் இனிஷியல் இருக்கலாம். பட் ஃபைனல் ஸ்டேட் has to be 1. அதே மாதிரி பால்மர்ன்றது இனிஷியல் ஸ்டேட் எனக்கு 3, 4, 5, 6 என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஃபைனல் ஸ்டேட் has to be 2. இதை வச்சுதான் இப்ப நம்ம ப்ளே பண்ண போறோம். ஓகே. ஸோ இங்க என்ன கேட்குறாங்க? லாங்கஸ்ட் வேவ்லென்த் கேட்குறாங்க. அப்போ எப்படி நம்ம லாங்கஸ்ட் வேவ்லென்த் கண்டுபிடிக்கலாம்னா யூசிங் த எனர்ஜி வி கேன் ஃபைண்ட் த லாங்கஸ்ட் வேவ்லென்த். ஒரு ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருப்போம். இது லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன். E is equal to hc by lambda. ஓகே. ஸோ எனக்கு இங்க வேவ்லென்த் மேக்ஸிமம் தட் இஸ் லாங்கஸ்டா இருக்கு அப்படின்னா எனர்ஜி வந்து மினிமமா இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ அப்ரோச் பண்ணலாம். ஸோ லைமன் சீரீஸ்ல பாருங்க எனக்கு நிறைய டிரான்சிஷன் இருக்கு. எனக்கு அமாங் திஸ் டிரான்சிஷன் எது வந்து மினிமம் எனர்ஜி எமிட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ மினிமம் எனர்ஜி எது எமிட் பண்ணும்னா எது கம்மியான ஸ்டேட்டை டிராவல் பண்ணுதோ அதுதான் மினிமம் எனர்ஜி எமிட் பண்ணும். ஸோ அமாங் திஸ் ஆல் திஸ் டிரான்சிஷன் பாருங்க 2 to 1 வர்றதான் இருக்கிறதுலே மினிமம். கரெக்டா? அப்போ 2 to 1 டிரான்சிஷன்ல எனக்கு எனர்ஜி மினிமமா இருக்கும். சப்போஸ் எனர்ஜி மினிமமா இருந்துச்சுன்னா வேவ்லென்த் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வேவ்லென்த் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம்ல நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். 1 by lambda is equal to r into 1 by final state square minus 1 by initial state square. ஓகே. அப்போ ஃபைனல் ஸ்டேட்ன்றது 1, இனிஷியல் ஸ்டேட்ன்றது 2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா r into final 1 by 1 minus 1 by 2 square வந்து 4. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 3 by 4rன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் 1 by lambda for the Lyman தானே. ஸோ Lyman எழுதிப்போம். இது ரெசிப்ரோக்கல் பண்ணியும் வச்சுக்கலாம். அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா wavelength for the Lyman is equal to
4/3r. So this is equation number 1. So இதே மாதிரி தான் நம்ம பால்மருக்கும் பார்க்க போறோம். பால்மர்லயும் நமக்கு longest wavelength தேவை. So அப்ப அங்க என்ன பார்ப்போம், அதோட மினிமம் எனர்ஜி எதுன்னு பார்ப்போம். So minimum energy, minimum transition எனக்கு 3 to 2 இருக்கு. அப்ப அந்த இடத்துல எனக்கு எனர்ஜி மினிமமா இருக்கும் and also அதோட wavelength வந்து மேக்ஸிமமா இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1/λ is equal to r into again 1 by final state இங்க என்ன 2. So 1/2 square வந்து 4 minus 1/3 square வந்து 9. So again நம்ம cross multiply பண்ணலாம். அப்படி cross multiply பண்ணோம்னா இங்க 5/36 நமக்கு கிடைக்கும். இது வந்து 1/λ for the balmer. அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கலும் பண்ணிடலாம். அப்போ lambda for the balmer is equal to 36/5r. ஓகே, ஸோ இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம். இவங்க என்ன கேட்குறாங்க, the ratio of the longest wavelength corresponding to lyman and balmer தான் கேட்குறாங்க. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ரேஷியோ lyman by balmer wavelength that is equal to numeratorல 4/3r வரும். ஸோ இது denominatorல சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஸோ 36/5r, 5r வந்து எனக்கு நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ r நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். this is 1 and this is 9. அப்போ எனக்கு 5/27 கிடைக்குது. we'll check the option. Option 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். If an electron in a hydrogen atom jumps from third orbit to the second orbit, it emits a photon of wavelength lambda. So first இவங்களே given இட தந்துட்டாங்க. The electron is jumping from third orbit to the second orbit. So transition 3 to 2. அப்போ wavelength வந்து lambdaன்னு கொடுத்திருக்காங்க. So இதை substitute பண்ணி நம்ம general formula எடுத்துடலாம். 1/λ is equal to r into 1/nf square minus 1/ni square. அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். r into 1 final state என்ன 2 so 1/2 square வந்து 4 minus 1 initial வந்து 3 3 square வந்து 9. அப்ப நம்ம cross multiply பண்ணோம்னா r into 5/36 கிடைக்கும். that is equal to 1/λ. அப்ப lambda என்னவா இருக்கும், reciprocal பண்ணலாம். lambda is equal to 36/5r. okay, so இது first நம்ம given dataவா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து when it jumps from fourth orbit to the third orbit, the corresponding wavelength. So next condition கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி approach பண்ணுவோம். So second condition 4 to 3. okay, so அப்போ நான் wavelength கண்டுபிடிக்கணும். அந்த lambdaவை நான் lambda dash எடுத்துக்கிறேன். lambda dash is equal to r into 1 final state. So final state வந்து இங்க 3. so 1/3 square வந்து 9 minus 1 initial வந்து 4 4 square வந்து 16. again நம்ம இங்க calculate பண்ணலாம். அப்படி calculate பண்ணோம் அப்படின்னா you will get it as 7/144. okay, and அதே மாதிரி இங்க நம்ம reciprocal பண்ணலாம். lambda dash is equal to 144/7r. okay, so and this is lambda. இவங்க வந்து lambda dash in the form of lambda தான் கேக்குறாங்க. so அப்ப இந்த ஈக்குவேஷனை கீழே கொண்டு வந்துடலாம். we will take the ratio. lambda is equal to 36/5r. so divide பண்ணா நமக்கு இங்க r cancel ஆயிரும். balance 144/7 into 5 numeratorக்கு போயிரும். 5/36. so இதை cancel பண்ணோம்னா it will be 1 and this will be 4. 4 5s are 20. 20/7. so அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, that is lambda dash by lambda is equal to 20/7. அப்போ lambda dash அப்படின்றது 20/7 lambda. We'll check the option 20/7 lambda. Option C is the right answer. அடுத்த question பார்க்கலாம். The wavelength of first line of Lyman series for hydrogen atom is equal to that of second line of Balmer series for hydrogen like ion. Hydrogen like ion அது hydrogen கிடையாது. hydrogen மாதிரி வேற ஒரு element. So அப்ப அதுக்கு atomic number different இருக்கும். அதுதான் கேக்குறாங்க. The atomic number Z of hydrogen like ion. So இதை எப்படி approach பண்ணலாம்னா first நம்ம general formula எழுதிடலாம். 1/λ is equal to R into 1/final state square minus 1/initial state square தான் இது வரைக்கும் பார்த்தோம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே hydrogen atom. இங்க வேற ஒரு element இருக்கு. So அப்ப வேற ஒரு elementக்கு wavelength கேட்டாங்கன்னா இங்க எக்ஸ்ட்ராவா Z square நம்ம ஆட் பண்ணணும். Okay, so this is the general formula. இப்போ first நாம என்ன பார்க்க போறோம்னா Lyman seriesல first line பார்க்க போறோம்.
ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன் சீரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த லைமன் பார்க்கலாம். எகெயின் நம்ம சொன்னதான் லைமனுக்கு இனிஷியல் ஸ்டேட் 2, 3, 4 என்ன வேணாலும் இருக்கலாம், ஃபைனல் ஸ்டேட் 1 இருக்கணும். அண்ட் இவங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் லைமன்னா 2 to 1 இருக்கும். ஸோ டிரான்சிஷன் 2 to 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by lambda 1 எடுத்துப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஜெட்ன்ற இடத்துல 1 போட்டுடலாம். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. ஃபார் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் 1. பேலன்ஸ் 1 by ஃபைனல் ஸ்டேட்டா. ஸோ ஃபைனலுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 ஸ்கொயர் மைனஸ் 1 by இனிஷியலுக்கு 2 ஸ்கொயர் 4. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 minus 1 3. ஸோ ஆர் இன்டூ 3 by 4. அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். lambda 1 is equal to 4 by 3r. So this is equation number 1. இதே மாதிரி அடுத்து பால்மருக்கும் நம்ம பார்ப்போம். So பால்மர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? They have told it's a second line. So second line of Balmer. So first line of the Balmer வந்து 3 to 2. அப்போ செகண்ட் லைன் அப்படின்னு பார்த்தோம்னா 4 to 2 இருக்கும். அப்போ டிரான்சிஷன் 4 to 2. அண்ட் அதில் அவங்க ஹைட்ரஜன் சொல்ல ஹைட்ரஜன் லைக் அயான். ஸோ வேற ஒரு எலிமெண்ட். அப்போ 1 by lambda 2 is equal to r அப்படியே இருக்கட்டும். Z நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ Z ஸ்கொயரும் அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் 1 by ஃபைனல் ஸ்டேட் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 1 by இனிஷியல் ஸ்டேட் வந்து 4. 4 ஸ்கொயர் வந்து 16. Again நீங்க multiply and divide by 4 போட்டோம்னா 4 minus 1 வந்து 3. அப்போ r z square into 3 by 16. That is equal to 1 by lambda 2. அப்போ lambda 2 அப்படின்றது என்னன்னா 16 by 3r z square. So this is lambda 2. இதையும் நம்ம பாக்ஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? First line of the Lyman series for hydrogen is equal to the second line of Balmer series சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு wavelengthம் equal தான் சொல்லியிருக்காங்க. அப்போ lambda 1 is equal to lambda 2. அப்போ நம்ம substitute பண்ணலாம். 4 by 3r is equal to 16 by 3r z square. அப்போ 3r cancel ஆயிரும். Balance this is 1 and 4. அப்போ z square அப்படின்றது 4. So இந்த ஸ்கொயர் ஆப்போசிட்ல போச்சுன்னா ரூட். அப்போ ரூட் 4 என்னன்னா 2. So we check the option. Option 3 is the right answer. Next one, the ratio of the wavelength of last line of Balmer series and the last line of the Lyman series கேக்குறாங்க. So again hydrogen spectral series தான் கேட்டிருக்காங்க. And also இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தான் கேட்டிருந்தாங்க. இந்த சம்ல நமக்கு லாஸ்ட் லைன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைமன் எடுத்துக்கலாம். லைமனுக்கு ஃபர்ஸ்ட் லைன் வந்து 2 to 1, செகண்ட் லைன் 3 to 1 அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அப்போ டிரான்சிஷன் போக 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 லாஸ்ட் லைன்ன்றத இன்ஃபைனைட் டு 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் லைன் டிரான்சிஷன் இன்ஃபைனைட் டு 1 ஃபார் த லைமன். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by lambda is equal to r into 1 by nf square minus 1 by ni square. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். r into 1 by final stateனா 1 by 1 minus 1 by initialனா 1 by infinite. Anything by infinite வந்து 0. அப்போ பேலன்ஸ் r மட்டும்தான் இருக்கு. This is 1 by lambda. For the Lyman நம்ம எடுத்துப்போம். அப்போ Lyman, wavelength of Lyman is equal to 1 by r. So இதை பாக்ஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க எதுக்கு கேட்டிருக்காங்க? பால்மருக்கும் கேட்டிருக்காங்க. பால்மரோட லாஸ்ட் லைன். So again first line வந்து 3 to 2, second line 4 to 2 அப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இதோட லாஸ்ட் லைன் வந்து infinite to 2 அப்படின்னு நம்ம சம் அப் பண்ணலாம். again இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 by wavelength for the Balmer is equal to r into. So final போது 1 by 2 square வந்து 4 minus initial போது 1 by infinite. 1 by infinite என்ன? 0. அப்போ பேலன்ஸ் r by 4 எடுத்துக்கலாம். இது வந்து 1 by wavelength for the Balmer. அப்போ wavelength for the Balmer is equal to 4 by r. So இதையும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? The ratio of the wavelength of last line of the Balmer and last line of the Lyman. So last line of the Balmer கண்டுபிடிச்சாச்சு. That is 4 by r. அதே மாதிரி last line for the Lymanனும் கண்டுபிடிச்சாச்சு. அது 1 by r. So ரெண்டுத்துக்குமே ரேஷியோ எடுக்கலாம், டிவைட் பண்ணலாம். அப்போ you can see r will get cancelled. Balance 4. So we'll check the option. Option 3 is the right answer.
அடுத்த question பார்க்கலாம். இது last question ஓட continuation தான். என்ன கேக்குறாங்கன்னா the wave number of the last line of the Balmer series in hydrogen spectrum. So first of all wave number அப்படின்றது என்னன்னா 1 by lambda. 1 by lambda தான் wave number. So directly நம்ம substitute பண்ணலாம். You can write the general information that is wave number is equal to 1 by lambda, that is equal to r into 1 by final state square minus 1 by initial state square. அவ்வளவுதான். So and also இங்க last line of the Balmer series சொல்லிருக்காங்க. Last sumலே பார்த்தோம். Last line of the Balmer series வந்துட்டு infinite to 2. அப்ப அதே நம்ம substitute பண்ணலாம். Wave number is equal to, if you want நம்ம 1 by lambda போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே proceed பண்ணுங்க. R into 1 by final state வந்து 2 2 square வந்து 4 is minus 1 by initial state வந்து infinite, 1 by infinite வந்து 0, அப்போ balance R by 4. R ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க, that is 10 power 7. அப்போ substitute பண்ணலாம். Wave number is equal to 10 power 7 by 4. So 1 by 4 வந்து 0.25 into 10 power 7 per meter, that is meter inverse. So we'll check the option. Option B is the right answer. இந்த question ரொம்பவே முக்கியமான question, கொஞ்சம் careful approach பண்ணும். So first question பார்ப்போம். Electron in hydrogen atom first jumps from third excited state to second excited state. So இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே energy level orbit அப்படின்னு பார்த்திருப்போம். இவங்க excited stateனு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி எடுக்கலாம் அப்படின்னா let us consider first வந்து energy states எல்லாமே imaginary வரைஞ்சிக்கலாம். So for example நான் இங்க imaginary வரைகிறேன். Okay. So இது வந்து orbit, that is energy level 1, 2, 3, 4. So n is equal to 1 என்றது ground state and this is first excited, இது வந்து second excited and third excited, இப்படி போய்க்கிட்டே இருக்கும். Okay. So இப்போ first இவங்க என்ன சொல்றாங்கன்னா electron jumps from third excited state to second excited state. அப்போ ஒரு electron third excited stateல இருந்து எனக்கு second excited stateக்கு வருது. அப்போ initial state பாருங்க, third excited stateனா n is equal to 3ன்னு எடுக்கக்கூடாது, n is equal to 4ன்னு தான் எழுதணும். Because நம்ம energy level தான் நம்ம பார்க்கணும். அப்போ எனக்கு இங்க initial state வந்துட்டு 4. Final அது எங்க ரீச் ஆகுது? second excited stateனா எனக்கு 3 nன்றது. அப்போ nfன்றது 3. With respect to this ஒரு lambda இருக்குன்னு சொல்றாங்க, அது lambda 1. So அப்படியே நம்ம approach பண்ண ஆரம்பிச்சிடலாம். So 1 by lambda 1 is equal to R into, இது வரைக்கும் பார்த்த formula தான், 1 by final state square, that is 3 square, minus 1 by initial state square, that is 4 square, 16. அப்போ cross multiply பண்ணலாம். வேணா இங்க 3 squareனா 9 போட்டுக்கோங்க. 9 போட்டு இங்க நம்ம cross multiply பண்ணோம்னா you will get it as 7 by 144. Okay. So இதுதான் 1 by lambda 1. அப்போ lambda 1 அப்படின்றது 144 by 7R. So this is equation number 1. இதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? And then from second excited state to first excited state. அப்போ அந்த electron second excited stateல இருந்து இப்போ first excited stateக்கு வந்திருக்கு. அப்போ initial state நமக்கு வந்துட்டு 3 and final state வந்துட்டு 2. Okay. So எப்பவுமே substitute பண்ணும்போது orbit level தான் எடுக்கணும், excited state எடுக்கக்கூடாது. அப்போ suppose questionல இந்த மாதிரி excited state கேட்டிருந்தாங்கன்னா இப்படி நீங்க வரைஞ்சு compare பண்ணி எழுதணும், அப்போதான் mistake இல்லாம இருக்கும். So again இதுக்கும் நம்ம substitute பண்ணலாம். 1 by lambda 2 is equal to R into 1 by final state வந்து 2 square வந்து 4 minus initial state வந்து 3 square வந்து 9. அப்போ again நீங்க நம்ம cross multiply பண்ணலாம். cross multiply பண்ணா 5 by 36. This is equal to 1 by lambda 2. அப்போ lambda 2ன்ற இடத்துல 36 by 5R. Okay. So இங்கேயும் நம்ம ratio எடுக்கலாம். ratio தான் இவங்க கேட்டிருக்காங்க. lambda 1 is to lambda 2. substitute பண்ணுவோம். lambda 1 by lambda 2. So lambda 1ன்ற இடத்துல 144 by 7R and lambda 2ன்ற இடத்துல 36 by 5R. அப்ப இங்க பாருங்க ஆறும் நமக்கு cancel ஆயிரும். balance இங்க வந்து 1, இது வந்து 4. 4 5s are 20. So 20 by 7. We'll check the option. Option 4 is the right answer. அப்ப இந்த question பொறுத்த வரைக்கும்
பேட்டர்ன் எல்லாமே சேம் தான், கால்குலேஷன் அதே மாதிரி தான், பட் ஸ்டேட் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை எடுக்கணும். We'll see the next question. An electron of a stationary hydrogen atom passes from 5th energy level to the ground level. So இங்க initial state 5th னு கொடுத்திருக்காங்க. So அப்ப Ni வந்து 5. So ground level அப்போ NF அப்படி நமக்கு என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். லாஸ்ட் சம்லயே நம்ம பார்த்தோம். ground levelக்கு N வந்து 1. The velocity that the atom occurred as a result of photo emission கேக்குறாங்க. So இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்ஸ்லுமே wavelength கேட்டிருந்தாங்க, பட் இங்க வந்து velocity கேட்டிருக்காங்க. But anyway, first நம்ம wavelength தான் கண்டுபிடிக்கிறோம். So formula எடுத்துக்கலாம். 1 by lambda is equal to R into 1 by final state square minus 1 by initial state square. அப்போ substitute பண்ணலாம். R into final இடத்துல 1 by 1 minus initial 1 by 5 square வந்து 25. So அப்போ cross multiply பண்ணலாம். நம்ம cross multiply பண்ணோம்னா 25 minus 1 வந்து 24 by 25. இதுதான் நமக்கு என்னன்னா 1 by lambda. அப்போ lambdaன்றது 25 by 24 R. So this is wavelength lambda. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? velocity தானே கேட்குறாங்க. ஸோ velocity கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். நான் எது யூஸ் பண்ண போறேன்னா மொமெண்டம். பிகாஸ் மொமெண்டம் வச்சு நம்ம ட்ரை பண்ணோம்னா it will be easy to handle. அந்த ஒரு ரீசனுக்காக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா momentum is equal to h by lambda. That is lambda is equal to h by p. மொமெண்டம்க்கு இன்னொரு ஃபார்முலாவும் படிச்சிருப்போம் according to Newton's second law. That is momentum is equal to mass into velocity. So அப்போ velocity வந்துருச்சா? அப்போ இங்க lambdaவையும் velocityயும் கம்பேர் பண்ணலாம். ஸோ lambdaன்ற இடத்துல நான் 25 by 24 R substitute பண்றேன். That is equal to h by mv. ஸோ இப்போ நம்ம ரீஃபார்ம் பண்ணலாம். v is equal to 24 R h by 25 m. So we'll check the option. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இந்த question கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். So question, the hydrogen atom in a ground state is excited by a monochromatic radiation of wavelength கொடுத்திருக்காங்க. The number of spectral lines in the resulting spectrum emitted கேக்குறாங்க. So first step by step பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி first நான் hydrogen spectral lines வரைஞ்சுக்கிறேன். Okay, so this is imaginary வரைறேன். This is equal to n is equal to 1 2 3 4 and ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபால்ட்டா ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு எனர்ஜி வந்து -13.6 electron volt. For the second state -3.4 electron volt and for the third state -1.51 electron volt and for the fourth state -0.85 electron volt. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எனர்ஜி போய்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு எலக்ட்ரான் எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கோம். அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு அது எக்ஸைட் ஆயிருச்சு டு த ஹையர் ஸ்டேட். ஓகே, இப்போ இங்க எவ்வளவு எனர்ஜி கொடுத்துருக்கோன்னு தெரியாது, பட் அதோட வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. By using that wavelength, we can find the energy observed. So basic formula already நம்ம பார்த்தது தான். E is equal to hc by lambda. And also நான் ஆல்ரெடி சொன்னேன், எங்கெல்லாம் hc வருதோ அந்த எல்லா இடத்துலையுமே 12400 electron volt into Armstrong யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதே தான் எடுத்துக்க போறேன். அண்ட் லாம்டான்ற இடத்துல 975 Armstrong. ஓகே, ஸோ அப்போ Armstrong கேன்சல் ஆயிரும். அண்ட் இது கேன்சல் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா யூ கெட் த ஆன்சர் as 12.75 electron volt. ஸோ இதுதான் எனக்கு எனர்ஜி அப்சர்வ்ட். ஓகே, எனர்ஜி அப்சர்வ் பை த எலக்ட்ரான். ஸோ அப்போ இனிஷியலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு, ஃபைனலா இது எந்த ஸ்டேட்டுக்கு போகும்னு தெரியாது. அப்போ நமக்கு போரோட தேர்ட் பாஸ்பேட் எடுத்துக்கலாம். தட் இஸ் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி அப்சர்வ் நமக்கு தெரியும் 12.75 இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி எனக்கு தெரியாது, EFன்னு எடுத்துப்போம், மைனஸ் இனிஷியல் எனர்ஜி என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி வந்து -13.6. ஸோ மைனஸ் இங்கே என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஆப்போசிட்ல போனால் எகெயின் மைனஸ். ஸோ -13.6 பிளஸ் 12.75 தட் இஸ் ஈக்குவல் டு EF. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதை கால்குலேட் பண்ணால் you'll get the answer as -0.85 electron volt. அப்போ இந்த எனர்ஜி எந்த லெவல்ல இருக்குன்னு பார்ப்போம். 4th லெவல்ல இருக்கு.
அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபோர்த் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் போயிடுச்சு. ஃபைன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மேல இருக்க எலக்ட்ரான் எனக்கு கீழே வரும். அப்படி கீழே வரும்போது த பாசிபிள் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ இப்போ எனக்கு இனிஷியலாக ஃபோர்த் ஸ்டேட்ல இருக்கா, ஃபோர்த் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வர்றதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பாசிபிள் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டு ஃபைண்ட் தட் ஒன், அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இஸ் ஈக்குவல் டு n into n minus 1/2. இங்கே என்னன்றது என்னது, எந்த ஸ்டேட்ல இருந்து அது எமிட் ஆகுதுன்னு. ஃபோர்த் ஸ்டேட்ல இருந்து அது கீழே வரப்போகுது. அப்போ என்னன்றது 4, 4 into 4 minus 1 3/2. அப்போ கேன்சல் பண்ணா this is 1 and 2, 2 3s are 6. அப்போ we'll check the option. Option 3 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். An electron in a hydrogen atom makes a transition n is equal to n1 to n is equal to n2. The time period of the electron in the initial state is 8 times that in the final state னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன் எழுதலாம். இனிஷியல் ஸ்டேட் வந்து n1, ஃபைனல் ஸ்டேட் வந்து n2. அப்போ டைம் பீரியட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இஸ் 8 டைம்ஸ் த டைம் பீரியட் ஆஃப் த செகண்ட் ஸ்டேட்னு கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க கேட்கறது த பாசிபிள் வேல்யூ ஆஃப் n1 அண்ட் n2 கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எலக்ட்ரான் எப்போவுமே நமக்கு சர்க்குலராக தான் சுற்றும் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் டைம் பீரியட். இப்போ இந்த கொஸ்டின்ல டைம் பீரியடையும் ஆர்பிட் நம்பரையும் ரிலேட் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது போர் பாஸ்லேட்ஸ் மூலமா நம்ம டிரைவ் பண்ணி லாங்கா எடுத்துட்டு போகலாம். பட் த திங் இஸ் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இங்கே எலக்ட்ரான் சர்க்குலரா சுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டைம் பீரியட் அண்ட் ஆர்பிட் நம்பர் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ல கொஸ்டின் இருந்துச்சுன்னா டைரக்டா இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. தட் இஸ் T is proportional to n cube. Tன்றது டைம் பீரியட், Nன்றது என்னன்னா ஆர்பிட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க T1 T2க்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். T1 is proportional to n1 cube and அதே மாதிரி T2 is proportional to n2 cube. ஸோ அப்போ டிவைட் பண்ணலாம். T1ன்ற இடத்துல 8T2 by T2 is equal to n1 by n2 the whole cube இருக்கு. ஓகே, ஸோ அப்போ T2 T2 கேன்சல் ஆயிரும். இந்த கியூப் வந்து ஆப்போசிட்ல போச்சுன்னா கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 8 is equal to n1 by n2. ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 8 வந்துட்டு நமக்கு 2ன்னு தெரியும். 2 is equal to n1 by n2. ஸோ n1 n2 நமக்கு என்னன்னு தெரியாது, பட் அதோட ரேஷியோ நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபார்மேட் எந்த ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்க. எனக்கு n1ன்றது 4, n2ன்றது 2. ஸோ அப்போ 4/2 வந்து 2ன்னு தான் கிடைக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Consider third orbit of helium using non-relativistic approach. The speed of the electron in this orbit will be. So given data நிறைய தந்துட்டாங்க. ஆர்பிட் வந்து 3, ஹீலியம்னு கொடுத்துட்டாங்க. They asking speed, that is velocity வந்து கேட்குறாங்க. And also given data K, Z, Planck's constant எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் இட் வில் டேக் மோர் டைம். அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு பதிலாக நான் வேற ஒரு மெத்தட்ல தான் ட்ரை பண்ண போறேன். என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இதோட டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம்னா கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு we have a general formula that is -13.6 into z square. Zன்றது atomic number by n square. Nன்றது orbit number into electron volt. இதோட ஆன்சர் electron voltல கிடைக்கும். அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். E is equal to -13.6. ஸோ Zன்றது நமக்கு என்னது அட்டாமிக் நம்பர். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 பை n நம்ம பார்க்கலாம். Nன்றது ஆர்பிட். ஸோ தேர்ட் ஆர்பிட். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9. இங்கே எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. எனக்கு SI யூனிட்ல வேணும். அப்போ எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாற்றலாம். 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule. அப்போ அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் 1.6 into 10 power minus 19 joule. So இதெல்லாம் cancel பண்ணி calculate பண்ணா you'll get the answer, that is total energy is equal to minus 9.7 into 10 power minus 19 joule. Okay, so அப்போ total energy கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம kinetic energy கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல நான் சொன்னேன், that is potential energy is to kinetic energy is to total energy. ரேஷியோ வந்து -2 is to 1 is to -1.
அப்போ டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ்ல இருக்குன்னா கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவ்ல இருக்கணும். அப்போ கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 9.7 இன்டூ 10 பவர் மைனஸ் 19. அவங்க என்ன கேட்குறாங்க, இதோட வெலாசிட்டி தட் இஸ் ஸ்பீட் கேட்குறாங்க. இப்போ கைனடிக் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலா half mv ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 9.7 into 10 power minus 19 by mass of the electron நமக்கு தெரியும், that is 9.1 into 10 power minus 31. okay, so இங்க v ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயருக்கு பதிலா ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்படி வேணாலும் அப்ராக்சிமேட் பண்ணலாம். நான் எப்படி மோஸ்ட்டாக அப்ராக்சிமேட் பண்ணுவேன்னா, இங்கே 9.7 9 எடுத்துப்பேன், இங்கே 9.1 9 எடுத்துப்பேன், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் 2னா நமக்கு 1 பாயிண்ட் சம்திங் தட் இஸ் 1.4 கிட்ட கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பாருங்க 1 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அப்ராக்சிமேட் பண்ணலாம். அப்ராக்சிமேட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் as 1.46 into 10 power 6 meter per second கிடைக்கும். ஓகே, ஸோ we'll check the option. Option B is the right answer. So session oda last question பார்க்கலாம். The radius of the first permitted Bohr orbit for the electron in a hydrogen atom is equal to 0.5 Armstrong and the ground state energy is equal to minus 13.6 electron volt. So hydrogen atom with respect to the electron radius and energy கொடுத்திருக்காங்க. If the electron in the hydrogen atom is replaced by muon, so அதோட charge வந்து same சொல்லிட்டாங்க, mass வந்து different இருக்கு, that is 207 times mass of the electron. இப்போ first Bohr radius and ground state energy கேக்குறாங்க. So the mass vary பண்ணோம்னா நமக்கு radius and energy என்ன ஆகும்னு கேக்குறாங்க. So first of all, radius in the nth orbit க்கு நம்ம ஒரு formula derive பண்ணிருப்போம், that is n square h square epsilon naught by pi m z e square. So இங்க பாருங்க, இங்க ஹைட்ரஜன் தான் எடுத்திருக்காங்க. So hydrogen and first state தான் எடுத்திருக்காங்க. அப்ப n ன்றது 1, z ன்றது 1. மத்தபடி இந்த h epsilon naught pi e இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்ப எது மட்டும் இங்க வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க, மாஸ். பிகாஸ் இனிஷியலா எலக்ட்ரானோட மாஸ் வேற, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகளோட மாஸ் வேற. ஸோ நம்ம ரிலேஷன் எடுக்கலாம், தட் இஸ் r is inversely proportional to m. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு எலக்ட்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரான் ரேடியஸ் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேடியஸ் 0.5 ஆம்ஸ்ட்ராங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் வந்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் me இருக்கட்டும். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேணா me வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு த எலக்ட்ரான் பார்த்தாச்சு, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு த பார்ட்டிக்கல். ஸோ அதோட ரேடியஸ் தெரியாது, அது ஆர்னு வச்சுப்போம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அதோட மாஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 207 டைம்ஸ் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணால் me கேன்சல் ஆயிரும். அப்போ 207 மேலே போச்சுன்னா 0.5 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல் டு 207 by r இங்க இருக்கு. ஸோ அந்த r இந்த பக்கம் போச்சுன்னா r is equal to 0.5 ஆம்ஸ்ட்ராங் divide by 207. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நம்ம கேன்சல் பண்ணோம்னா you will get the answer as 2.56 into 10 power minus 13 மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ this is the radius. அடுத்து இதே மாதிரி எனர்ஜி பார்க்கலாம். எனர்ஜிக்கு இந்த மாதிரி ரிலேஷன் எடுத்து நம்மளாம் கால்குலேட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் எனர்ஜிக்கு டைரக்டாகவே சொல்லலாம். பிகாஸ் இவங்க டோட்டல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, அதோட மேக்னிடியூட் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் அங்கே கைனடிக் எனர்ஜின்றது half m ஸ்கொயர் தானே. அப்போ டைரக்டா E is proportional to mனே எடுத்துடலாம். ஓகே, ஸோ நான் ஷார்ட்டாக எடுத்துட்டேன். இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஈக்குவேஷன் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதே ரிலேஷன் தான் கிடைக்கும். ஸோ டைரக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அதே மாதிரி எடுத்துக்கலாம். இனிஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரானாக இருக்கும்போது எனர்ஜி வந்து minus 13.6 எலக்ட்ரான் வோல்ட், தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இதே நெக்ஸ்ட் எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட்டிகல்னும் போது அதோட எனர்ஜி E is proportional to 207 times mass of the electron. Okay, so அப்போ டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா நமக்கு again me கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்ப்போம். minus 13.6 electron volt by E is equal to 1 by 207. So cross multiply பண்ணலாம். E is equal to minus 13.6 electron volt into 207. Okay. So again இதையும் நம்ம calculate பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா minus 2.8 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்கும். So we'll check the option. எனர்ஜி வந்து minus 2.8 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் and எனர்ஜி வந்து 2.56 into 10 power minus 13 மீட்டர்.
ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன், டவுட்ஸ், குவரிஸ் எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.